அதன் வளர்ச்சி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். போட்டோகிராஃபிங்கிறது நம்ப மாட்டீங்க 17th century ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட்ல ஆரம்பிச்சு கூட சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் பேப்பர்ல இருக்கிற சொல்யூஷன் மேல லைட் படும்போது அது டார்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு, அப்போ விளக்கு அல்லது சூரிய வெளிச்சம் படுறப்போ டார்க் ஆகுதுன்னா அந்த வெளிச்சம் கம்மியா இருக்கா, அந்த டார்க் ஆகிறது கொஞ்சம் கம்மியா இருக்கணும். வெளிச்சம் படாத இடத்துல பிரைட்டாக இருக்கணும். இந்த ஷேட் எப்படி வருதுங்கிறத வச்சு வெளியிருந்து வர அந்த லைட்டை ஒரு சின்ன ஹோல் வழியா கொண்டு வந்து ஒரு ஆஸ்பால் சொல்யூஷன் தரந்த பேப்பர் மேல படுற மாதிரி பண்ணா என்ன செய்யலாம், என்ன மாதிரி விழும் அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. முதல்ல போட்டோகிராஃபின்னு ஆரம்பிச்சு அதை டெவலப் பண்றதுக்கு அந்த பேப்பர் மேல எத்தனை நேரம் விழுது அப்படிங்கிறதுக்கு அவங்க காத்திருந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ 8.5 மணி நேரம். அப்ப யோசிச்சுக்கோங்க எவ்வளவு பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம எவ்வளவு இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ சொல்ல போனா ஒரு டிஜிட்டல் கேமரால நீங்க போட்டோ எடுத்து கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி அதை சிஸ்டத்துக்கு கொண்டு வந்து அங்கிருந்து ஒரு இன்ஜெக்டையோ அந்த லேசர் கலர் லேசர் பிரிண்ட் எடுக்க நல்ல ஸ்பீட் இருந்தா 3 to 4 நிமிஷத்துல நீங்க பிரிண்ட் எடுத்துடலாம். ஆனா அந்த எக்ஸ்போஷர் மொத்தம் 8.5 மணி நேரம் இருக்கு அப்படின்னா அந்த பிரிமிட்டிவ் ஸ்டேஜ் எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருப்பாங்க அதை பாருங்க. இதுக்கு ஜோசப் லின்சே அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணகர்த்தா வந்தார். ரொம்ப ஆர்வத்தினால நிறைய ரிசர்ச் அவர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சில்வரையும் சாக் பவுடரையும் கம்பைன் பண்ணி அந்த பவுடரை ஒரு பேப்பர்ல தடவி அது மேல லைட் எப்படி பிரதிபலிக்குது, எந்தெந்த இடத்துல டார்க் ஆகுது, இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு சீனரி மட்டும் நடமாட்டம் அதிகம் இல்லாம, மக்கள் நடமாட்டம் இல்லாம, மூவ்மெண்ட் இல்லாம, அந்த டிஸ்டன்ஸ் இல்லாம இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு பல மணி நேரம் எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் வரப்போ எந்த அளவு நல்ல குவாலிட்டி இருக்கு அப்படின்னு செக் பண்ணாங்க. இதுல இருந்து பல முன்னேற்றம் அடைஞ்சு பல 100 ஆண்டு காலத்துல கேமராங்கிறது ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து முதல்லாம் 35mm ஃபிலிம் போடக்கூடிய கேமராவுடைய விலை $125 இருந்ததாம். அதனுடைய விலை இப்போதைய கணக்குப்படி இந்திய மதிப்பில் பார்த்தா ஏறத்தாழ 1.5 லட்சம் ரூபாய் காஸ்ட் மட்டும். பட் அதே கேமரா இப்போ இருந்ததுனாக்கா அதனுடைய அந்த புராதன மதிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 கோடி ரூபாய் கூட போகலாம், சொல்ல முடியாது. பாக்ஸ் கேமராலாம் வர ஆரம்பிச்சது போன செஞ்சுரியுடைய பிகினிங்ல ஏறத்தாழ 1934 தான் கோடாக் கம்பெனி வந்து பெர்ஃபரேஷன் போட்ட 35mm நெகட்டிவ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ வெளிச்சமான ஒரு விஷயம் பேப்பர்ல அல்லது அந்த ஃபிலிம்ல விழும்போது அது டார்க் ஆகுது. பிரைட்டான விஷயம் டார்க் ஆகுறப்போ டார்க்கான விஷயம் இதுல பிரைட் ஆகும். அதுதான் நெகட்டிவ் அப்படிங்கிறோம். அது வந்து பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றதுன்னு பல விஷயங்கள் நடந்தது. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லா விஷயமுமே பாக்ஸ் கேமரா வந்தது. அப்பெல்லாம் ஃபிளாஷுங்கிறது வந்து ஒரு போட்டோ எடுக்க ஒரு பல்பு போட்டு ஒரு தடவை எடுக்க முடியும். அப்புறம் அந்த பல்பை மாற்றணும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபிளாஷ் கேமராவுடைய குவாலிட்டி மாறி அதுக்கப்புறமா எஸ்எல்ஆர் கேமரா வந்தது. எஸ்எல்ஆர் பத்தி கூட சில பேர் சந்தேகங்கள் இருக்கு, கேட்டிருக்கீங்க. எஸ்எல்ஆர் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஷன். இப்போ நார்மல் கேமரால வந்து உங்களுக்கு வியூ ஃபைண்டர் தனியா இருக்கும், ஃபிலிம்க்கு எக்ஸ்போஸ் பண்ற லென்ஸ் தனியா இருக்கும். நீங்க மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுடைய வியூ ஃபைண்டர்ல இருக்கிறதுக்கும் அங்க லென்ஸ்ல அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கும் எக்ஸாக்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். வேற எஸ்எல்ஆர் கேமரால அப்படி கிடையாது. எதிர்கண்டு வர பிம்பம் பிலிம்க்கு முன்னால லென்ஸ் வழியா உள்ள வந்து பிலிம்க்கு முன்னால ஒரு சாய்வான கோணத்துல இருக்கும் ஒரு கண்ணாடியை பட்டு மேல பிரிசம் வழியா வியூ ஃபைண்டருக்கு வருது. ஸோ பிலிம்ல என்ன விழப்போதோ அதை நம்ம டைரக்டா பார்க்க முடியுது. அப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, பிலிம்ல பட வாய்ப்புலையே முன்னாடி அந்த மிரர் வைக்கன்னு கேட்பீங்க. அந்த ஒரு செகண்ட்ல வெகு விரைவா அந்த கண்ணாடி வந்து மேல போயிட்டு வந்துருது. ஸோ ஒரு லென்ஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு வந்தோம்னா சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறோம். இப்போ அந்த எஸ்எல்ஆர் கேமரா அவ்வளவு காட்டியா இருந்த கேமராலாம் கூவிக்கும் இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு வாங்குறதுக்கு ஆகல. பிகாஸ் டிஜிட்டல் கேமரா வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாலே டிஜிட்டல் கேமராக்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட் மேஜிக் எவ்வளவோ அற்புதமான ஸ்டில் போட்டோஸ் எடுத்து அவார்டுக்கு அனுப்புற அளவுக்கு பியூட்டிஃபுல் கவரையே அந்த படங்களை பார்க்கலாம். அப்புறம் கலர் வர ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் பயங்கர ஆர்வம், நேர பார்க்குற மாதிரி தத்ரூபமா எடுக்க முடியுமான்னு. அந்த அளவு எடுத்ததுக்கு அப்புறமா வழக்கம் போல டிராயிங் மாதிரி தான் தத்ரூபமா வரைய முடிஞ்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வந்து மாடர்ன் ஆர்ட் மாதிரி ஃபேண்டசி டைப் ஆஃப் திங்ஸ் தான் பார்ப்போம் இல்லையா. அது டிஜிட்டல் கேமரா ரொம்ப பாசிபிளா இருந்தது. காரணம் டிஜிட்டல் கேமரா நீங்க எடுக்கிறது வந்து டிஜிட்டல் இமேஜை தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொண்டு வரீங்க. ஸோ பல சாஃப்ட்வேர் வச்சு அதில் நிறைய வர்ணஜாலம் நம்மளால பண்ண முடியும். வெல் கமிங் டு டிஜிட்டல் கேமரா, ஆரம்ப காலத்துல இருந்த பிக்சல் எத்தனை மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் 3 மெகா பிக்சல் பெரிய விஷயமா இருந்து இப்போ 10-12 மெகா பிக்சல் ஒரு சாதாரண செல்போன்ல வர அளவுக்கு மாறி போச்சு. பிக்சல்ங்கிறது என்ன, பிக்சர் எலிமெண்ட், அதுல இருக்கும் வார்த்தைகளை சுருக்கி பிக்சல் அப்படி மாற்றிருக்காங்க. இப்போ இந்த டிஜிட்டல் கேமராஸ்ல வர குவாலிட்டி அவ்வளவு அழகா பத்திரமா இருக்கு. எந்த அளவுக்கு மெகா பிக்சல் அதிகமோ அந்த அளவுக்கு பிரிண்ட் குவாலிட்டி இன்னும் பெட்டரா இருக்கும், பெரிய அளவில் பிரிண்ட் பண்ண முடியும். உதாரணமா ஒரு 4 அல்லது 5 மெகா பிக்சல் நீங்க ஒரு படம் எடுத்து அது ஒரு பேனர் மாதிரி பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா பிக்சலைட் ஆகி அங்கங்க சிறு சிறு புள்ளிகள் தெரிய ஆரம்பிக்கும்.
இதே 12 அல்லது 20 மெகா பிக்சல் எடுத்தீங்கன்னாக்கா நீங்க பேனரா விரிவு செய்யும் போது அது கிளாரிட்டி பெட்டரா மெயின்டைன் ஆகும். ஆனா அதுக்கான ப்ரொபோர்ஷன் விட்டு இன்னும் பெருசா நீங்க அதை பிரம்மாண்டமான பேனரை கொண்டு போக ட்ரை பண்ணீங்கன்னா அகைன் அந்த பிக்சல்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளவு மெகா பிக்சல் இருக்கும் கேமராவோ அதை பொறுத்து பெரிய பேனரா கொண்டு போகிறது ஈஸி. ஆனா ஹவுஸ் ஹோல்ட் யூஸுக்கு அப்படிப்பட்ட பேனர்ஸ் பண்ண போறதுனால அவ்வளவு பெரிய மெகா பிக்சல் அவ்வளவு காஸ்ட்லி கேமரா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேமராஸ்ல இன்னும் டெக்னாலஜி முன்னேற விதவிதமான டைப் வர ஆரம்பிச்சது. 360 டிகிரியில சுழன்று அங்க இருக்கிற அத்தனையுமே படமா எடுத்து விரிவுபடுத்தி நமக்கு காட்டும் ஒரு விஷயம். அதை பக்கவாட்டில் நம்ம பார்க்கணும். நாம சுத்தி பார்க்க போறதுன்னா கூட ஒரு 360 டிகிரில நீங்க திரும்பி பார்க்கும்போது என்ன இருக்கோ அதை கம்ப்யூட்டர்ல போட்டு அதை பெரிய ஸ்கிரீன்ல போட்டு லெஃப்ட் ரைட் ஃபுல்லா அகலமான ஒரு பிக்சரா பார்க்க முடியும். ஆனா வேற ஒரு டெக்னாலஜி நிறைய பேர் ஆசைப்படுது. நீங்க கேள்விப்பட்டிருக்க ஒரு 10, 20, 25 மெகா பிக்சல் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இது 1474 மெகா பிக்சல் கிகா பேன் அப்படிங்கிறாங்க. இது அமெரிக்கால பிரசிடென்ட் ஒபாமா பதவியேற்ற போது அவர் ஒரு பேருரை ஆற்றினப்போ ஏறக்குறைய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பெரிய கிரவுண்ட்ல சூழ்ந்திருக்காங்க. அங்க வெற்றியளிக்கப்பட்ட இந்த கிகா பேன் கேமரா 4250 ஷாட்ஸ் டர்ன் பண்ணி எடுக்கும் போது இதை ஷூட் பண்றதுக்கு மட்டும் ஏறத்தாழ 3.5 மணி நேரம் ஆயிருக்கு. 4250 ஷாட்டை வரிசையா பக்கத்துல ஷூட் பண்ணிட்டு பின்னால எல்லாத்தையும் அட்டாச் பண்ணும். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா அவ்வளவு மெதுவா அத்தனை ஷாட்டை அத்தனை நேரத்தில் இருக்கும்போது துல்லியமா வெகு தூரத்துல இருக்கிற விஷயத்தையும் கேப்சர் பண்றதுக்காக இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணப்போ இப்ப நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கூட்டத்துல கடைசியில யார் இருக்காங்க ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போது இருக்கு. அங்க தூரத்துல இருக்கிறது மக்களா மரமா என்னன்னு தெரியாத ஒரு நிலையில நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டு அந்த நெட்ல நீங்க இந்த பர்டிகுலர் சைட்ல நீங்க பார்க்கலாம். நீங்க கிளிக் பண்ண பக்கத்துல போய் அது மரமா மனிதர்களாங்கிற இடத்துல போய் ஒரு விரைதா ஒரு பஞ்சு குவியல் மாதிரி இருக்க இடத்துல பக்கத்துல போக சில தலைகள் தென்படுற மாதிரி இருக்கும். இன்னும் பக்கத்துல போக மனிதர்கள் நிக்கிறாங்க, பின்னாடி மரங்கள் இருக்குன்னு கிளியரா தெரியுது. அதுலயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பக்கத்துல போக்கஸ் பண்ணும்போது அவர் திரும்பி பார்க்குறது பக்கத்துல யாரோ ஒருத்தர் கேமரா வச்சுட்டு இருக்கிறதுன்னு அவர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணும் அளவு எப்படி 2.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது ஆனா மரமான்னு தெரியாத அந்த புகை மண்டலத்து நடுவுல ஒருத்தரை போக்கஸ் பண்ணி போகும் அளவு இந்த கேமராவுடைய டெக்னாலஜி. அவ்வளவு இந்த கேமரா டிஸ்டன்ஸ் ஏறத்தாழ ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல பிரசிடென்ட் பேசிட்டு இருக்காரு. அவரு ஒரு ஸ்டேடியம் மேல நின்றுட்டு இருக்காரா, அது எந்த இடங்கள் தெரியாத நிலையில நீங்க பக்கத்துல போக்கஸ் பண்ணி போக அவர் அருகில் சென்று அவருடைய முகத்தின் பக்கத்துல போய் அவர் முகத்தை கிளியரா பார்க்கும் அளவு இந்த கேமராவுடைய கிளாரிட்டி அமைஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த கிகாபைட் டெக்னாலஜி எப்படி பாராட்டுறது? அது மட்டும் இல்ல, இதுலயே 360 டிகிரி அளவு சுழன்று எடுக்க முடியும். ஸோ இந்த கேமராவை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு தனியா எக்யூப்மெண்ட் நல்ல ஹை ரெசல்யூஷன் இருக்கிற கேமராவை வாங்கி கரெக்டா அதை ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணிட்டு தானாவே ரொட்டேட் பண்ணி இத்தனை டிகிரி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல அடுத்து ஃபியூ டிகிரிஸ் திரும்பி அங்கே கிளிக் பண்ணிட்டு இப்படி 4250 டைம்ஸ் கிளிக் பண்ணிட்டு அது போயிருக்கு. அதுக்குதான் 3.5 மணி நேரம் இருக்கு. ஆனா இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் ஷாட் அது எல்லாம் ஒன்னா ஸ்கெச் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அதுக்கு ஒரு முழு நாளாயிருக்கு அந்த ப்ராசஸிங்க்கு. அப்படி பண்ணதான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. இது பிரபலமான உடனே கிகாபைட் டெக்னாலஜி வச்சு நல்ல பெரிய சீனரியோ அல்லது நல்ல லைட்டிங்ல ரொம்ப அழகா வந்திருக்கிற ஒரு அரபு கண்ட்ரில இருக்கிற ஒரு பில்டிங் அதை பாத்தீங்கன்னா நீரூற்று பின்னால பில்டிங்லாம் இருக்கும். அங்க அவ்வளவு தூரத்துல இருக்கிற பில்டிங்குடைய கதவின் அருகில் போய் அங்க இருக்கிற டிசைனை போக்கஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து தூரத்தை வரும்போது அங்க கதவு இருந்ததா இல்லையா தெரியாத அளவுக்கு அவ்வளவு தூரத்துல நம்மளால பின்னாடி வர முடியும். நம்ம தான் அந்த கேமராவுடைய போக்கஸிங்ல எப்படிப்பட்ட டெக்னாலஜி வந்திருக்கு. இதை தாண்டி என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ வந்ததுதான் இது வர்ச்சுவல் ரியாலிட்டி கேமரா. ஸோ வர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது நீங்க கண்ணில் ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டை மாற்றிட்டு ஒரு பெரிய சீரியஸ்ல நீங்களே நேரில் போய் பொருட்களை தொடும் அளவுக்கு ஒரு உணர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். ஆனா அங்க இருக்கிற சீனரியை கொண்டு வரது எப்படி, அதுக்கான ஒரு போட்டோகிராஃபி டெக்னிக் வேணும் இல்லையா, அதுக்காக சில ஸ்பெஷல் கேமராஸ் வந்திருக்கு. இது தவிர ஹோலோகிராஃபிக் கேமராஸ் வரப்போகுது. டெக்னாலஜி எங்கே போகுது வெரி சீக்கிரத்தில் பாருங்க.